இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிற ஒரு காலம். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலக சரித்திரத்தில் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு ஊற்றப்பட போகிற ஒரு காலம், ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலம். குறிப்பாக பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷை பெறுகிறார்கள். இந்த அந்நிய பாஷை என்பது ஒரு விசேஷமான வரம். இந்த விசேஷமான வரத்தை குறித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற ஜனங்கள் கற்றுக்கொள்கிறதில்லை. எங்கேயோ 100 பேர் அதை கற்றுக்கொள்கிறாங்க, அதை அற்புதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அற்புதமான வரத்தை குறித்து கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. எல்லா வரங்களையும் கற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் இந்த வரங்களுக்கெல்லாம் வரமாக இருக்கிறது, அல்லது எல்லா வரங்களையும் உள்ளடக்கிய ஒரு விசேஷகரமான வரம். இந்த வரத்தை குறித்து இந்த நாட்களில் முழுவதுமான செய்திகளை, போதனைகளை நான் போதிக்க விரும்புகிறேன். காரணம், கடந்த 37 வருடங்கள் இந்த வரத்தை மிக அற்புதமாக பயன்படுத்தி, இந்த வரத்தின் மூலமாக திரளான மற்ற வரங்களையும் பயன்படுத்த தேவன் கிருபை செய்தது மட்டுமல்ல, இந்த வரத்தினுடைய மிக மிக மகிமையான அனுபவங்களை அனுபவிக்கும்படி தேவன் என்னை கிருபை செய்தார். இதை குறித்து மலையாளத்தில் என்னுடைய மலையாளம் சேனல் பால் ஜோனத்தன் மினிஸ்ட்ரீஸ் மலையாளம் சேனலில் கொச்சியில் நடந்த ஒரு 3 நாட்கள் கான்ஃபரன்ஸ், டங்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் நான் பேசினவைகளை அங்கே பதிவிட்டிருக்கிறேன். இவைகளை பார்த்த ஒவ்வொரு மலையாளி கிறிஸ்தவர்களும் அவங்களால் அதை தாங்கவே முடியல. ஏன்னா அந்நிய பாஷையில் இவ்வளோ மேட்டர் இருக்குதா, அந்நிய பாஷை இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா, அந்நிய பாஷையில் இவ்வளோ அனுபவங்களை பெற முடியுமா என்று அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்து அநேக கேத்தலிக்ஸு, மார்த்தோமா, ஜாக்கோபா சபைகளை சேர்ந்தவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலும் வல்லமையிலும் வரங்களிலும் விசேஷமாக அந்நிய பாஷை பயன்படுத்துவதில் மிகுந்த உத்வேகத்தோடு இப்பொழுது அவர்கள் முன்னே போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடத்தை மலையாளத்தில் நான் வைத்திருப்பது போல தமிழிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் பலர் கேட்டது மட்டுமல்ல, என்னுடைய வேதாகம கல்லூரி மாணவர்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. எவ்வளோ அனுபவங்கள் உள்ள இதை நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், ஆகையால் நீங்கள் இதை எங்களுக்கு கண்டிப்பாக போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டது நிமித்தமாகவும், இது மெய்யாகவே தமிழ் கிறிஸ்துவ உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசித்து இந்த போதனையை நான் செய்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷையை புரிந்து கொண்டவர்கள், பரிசுத்தான அபிஷேகத்தை புரிந்து கொண்டவர்கள், அந்நிய பாஷையை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்நிய பாஷை இன்றும் புரிந்து கொள்ளாத சபையாரும் ஜனங்களும் இருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருந்து, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்து, அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த போதனைகள் உங்களுக்கு மிகுந்த வெளிச்சத்தை தருவது மட்டுமல்ல, ஒரு பெரிய உத்வேகத்தையும் தருவது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்ப வேண்டும் என்றும் அந்நிய பாஷையை இன்னும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை அது உங்களுக்கு உண்டாக்கும். ரெண்டாவது, நீங்கள் அந்நிய பாஷை குறித்து கேட்டதே இல்லை, அல்ல தவறாக கேட்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் கேட்பதன் மூலமாக, இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக உண்மையிலே அந்நிய பாஷை என்றால் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதை ஏன் தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு விசேஷமான வரமாக கொடுத்தார் என்பதை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட நீங்கள் விரும்பினால் அந்த வரத்தை பெற முடியும். அதற்காகத்தான் இந்த போதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார், ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய ஞானத்தின் மூலமாக செய்கிறார். அப்படி செய்வதில் ஒன்றுதான், அவர் மனுஷருக்கு வரங்களை கொடுக்கிறார். எதற்காக? மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, முக்காலங்களையும் அறிவதற்காக. அதன் மூலமாக கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் தேவனோடு இணைந்து தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற திரளான ஜனங்களுக்கு நன்மைகளை கொண்டு செல்வதற்காகத்தான் தேவன் எல்லா வரங்களையும் கொடுத்திருக்கிறார். வரங்கள் பெருமைக்காகவோ பணத்திற்காகவோ தேவன் கொடுக்கவில்லை. இவைகள்
தேவனுடைய ஜனங்களுக்கும் உலகத்தின் மனிதர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே தேவன் அவைகளை இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த வரங்களில் எல்லாம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் படிப்பறிவில்லாதவர்களும் அறிவே இல்லாதவர்களும் எளிமையாய் பயன்படுத்தக்கூடிய எளிய வரம் இந்த அந்நிய பாஷை வரம். மற்ற வரங்கள் அவ்வளவு எளிதாக பயிற்சிக்கக்கூடியது அல்ல. படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இந்த வரத்தை எல்லாருமே அறிந்திருந்தால், சரியாக புரிந்திருந்தால், இது ஒரு பயங்கரமான பொக்கிஷம். இது வரங்களுக்கெல்லாம் வரம் அல்லது எல்லா வரங்களையும் உள்ளடக்கிய வரம். இது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையே பண்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு அருமையான வரம். இந்த வரத்தை நான் அன்லிமிட்டெட் கிஃப்ட் என்று சொல்லுவேன். இது ஒரு எல்லையில்லா வரம். ஏனென்றால் இந்த அந்நிய பாஷை மூலமாக இருக்கிற பயன்பாட்டை நீங்கள் கற்றுக்கொண்டால் இது ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளாக நிற்கிற ஒரு வரம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கை முற்றிலும், நம்முடைய ஊழியம் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷமாக இது இருக்கிறது. இது கிறிஸ்துவரின் எளிய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக மாற்றுவது மட்டுமல்ல, அற்புத அடையாளங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும், தேவனோடு இணைந்த வாழ்க்கையாகவும், தேவனுடைய சப்தத்தை கேட்கிற வாழ்க்கையாகவும், விசேஷமாக எல்லாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்வதற்கு உங்களை எக்யூப் பண்ணக்கூடிய ஒரு வரம். அதோடு கூட ஏற்கனவே ஊழியம் செய்கிறவர்கள் இதை சரியாக பயன்படுத்தினால் இந்த வரத்தின் மூலமாக விசேஷமான வரங்களை பயிற்சிக்க முடியும். அதன் மூலம் அவர்கள் மகிமையான ஊழியங்களை செய்ய முடியும். ஆகினால் இந்த வரத்தை குறித்து கற்றுக்கொள்வது மிக மிக நல்லதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு இந்த அந்நிய பாஷை வரத்தை அருமையாக கற்றுக்கொண்டால் பலவிதமான விசேஷமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒன்று, ஆவியில் எடுக்கப்படுதல். 2, தேவனை தரிசித்தல். 3, டிரான்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது ஞான திருஷ்டி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம். பிலேயாம் ஞான திருஷ்டி அடைந்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஞான திருஷ்டி அடைதல் ஆவியின் மூலமாக பலவிதமான அற்புதமான அனுபவங்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைத்தல், இன்னும் எல்லா வரங்களையும் இந்த அந்நிய பாஷையை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டால் பயிற்சிக்கலாம். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையோடு மற்றொரு வாழ்க்கையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இந்த போதனைகளில் அந்நிய பாஷை குறித்தான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும். 37 வருடங்கள் அந்நிய பாஷையை நான் என் வாழ்க்கையின் 1/3 பயன்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மத்தியானம் வரை 1 மணி வரை நான் எங்கேயும் போகிறதில்லை. இப்போ அப்படித்தான், ரொம்ப எமர்ஜென்சியான காரியங்களை தவிர்த்து போகிறதில்லை. இத்தனை மணி நேரங்களும் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பது. அது போக சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையின் ஆதியிலிருந்தே, நான் ஊழியத்திற்கு வந்த காலங்களிலிருந்தே ஒரு நாளை 4ஆக நான் பிரித்துக் கொள்வேன். 6 மணிக்கூர் ஆவியில் ஜெபிப்பதற்கு, 6 மணிக்கூர் பைபிள் படிப்பதற்கு, 6 மணிக்கூர் வெளியே போய் ஊழியம் செய்வதற்கு, 6 மணிக்கூர் என் தூக்கமற்ற காரியங்களுக்காக. இப்படி நான் இந்த அருமையான என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஒரே நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்தால் அதிகாலை 3 மணிக்கு குளித்து நன்றாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து என்னுடைய சபையில் என்னுடைய அறைக்குள்ளாக நான் இருந்தால் சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு பள்ளி பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு போகிற அந்த டைம் தான் நான் எழுப்பி வருவேன். ஒரே நேரத்தில் 15 நிமிஷம் அந்நிய பாஷை பேச தொடங்கி அரை மணிக்கூறாகி 1 மணிக்கூறாகி 3 மணிக்கூறாகி 6 மணிக்கூறாகி 10 மணிக்கூர் 15 மணிக்கூர் சர்வ சாதாரணமாக அந்நிய பாஷையில் பேசுகிற, அதோடு கூட விசேஷமான நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள இது எனக்கு ஏதுவாக இருந்தது. ஆகினால் இந்த அந்நிய பாஷை குறித்தான போதனைகளில் அந்நிய பாஷையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும். இன்றைக்கு உலகத்தில் அந்நிய பாஷை குறித்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுவது மட்டுமல்ல, அதை குறித்து தாறுமாறாக நிறைய வீடியோக்கள் போட்டே இருக்காங்க. இப்போவும் போட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரியவர்களாக வாழும் பொழுது
இன்னும் இவைகளை புரிந்து கொள்ளாத திரளான ஜனங்கள் இதை குறித்து சந்தேகம் எழுப்புவது மட்டுமல்ல, இதை குறித்து தாறுமாறான பதிவுகளை அவர்கள் போதனைகளாக பதிவிடுவதன் மூலம் அநேகர் அதையும் பின்பற்றி போகிறார்கள். இவள் எல்லாவற்றுக்கும் அருமையான பதில் இந்த போதனைகளில் கொடுக்கப்படும். இந்த அந்நிய பாஷையை 37 வருடங்களாக நான் அதிகமாய் பயன்படுத்துவது மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் மிக சிறப்பான வாழ்க்கை கொண்டிருந்த சகோதரர் டிஜஸ் தினகரன் ஒரு நாள் குறைந்தபட்சம் 7 மணிக்கூர் அந்நிய பாஷை பேசுகிற வழக்கமுள்ளவராக இருந்தார். அவரோடும் மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களோடும் ரொம்ப காலங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை செலவிட்டிருக்கிறேன். இவர்களிலிருந்து பெற்ற விசேஷமான அனுபவங்கள் மட்டுமல்ல, உலகின் மிகச்சிறந்த தேவ ஊழியராக இருந்த கென்னத் கெகின் இதே போல நிறைய தேவ மனுஷர்களுடைய அனுபவங்களையும் உங்களுக்கு இதில் கூட நான் சேர்க்க விரும்புகிறேன். அதோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையில் மிக அற்புதமாய் பயன்படுத்தப்படுகிற அநேகருடைய அனுபவங்களை இதோடு சேர்க்க போகிறேன். அதில் சில அனுபவங்கள் நீங்கள் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட அனுபவங்கள். ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையை பேசினார்களா என்பதற்கு பேசினார்கள் என்கிற ஆதாரம் யூத வரலாற்றிலிருந்து என்னிடத்தில் இருக்கிறது. யூத வரலாறு அதை குறித்து மிக சிறப்பாக சொல்லுகிறது. அவைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு சிறப்பான போதனையை உங்களுக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் இதை பார்த்து கேட்டு சிந்தித்து செய்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். நம்பர் 1, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமல் அந்நிய பாஷை வரத்தை யாரும் பெற முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்பு மட்டுமே அல்லது பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே அந்நிய பாஷை வரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த அபிஷேகமானது தேவனுடைய ஸ்பெஷல் பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. முதலாவதாக எல்லா இஸ்ரேலியர் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் யாவர் மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தது. ஏனால் அவர்கள் எல்லாம் அனாயிண்டட் ஒன்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோக தேவன் தம்முடைய விசேஷமான காரியங்களுக்காக தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை வைத்திருந்தார். இன்னும் சிலர் விசேஷமான காரியங்களை செய்வதற்கு மற்றும் அபிஷேகம் அவர்கள் மேல் வரும். அந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு அந்த அபிஷேகம் போய்விடும். இப்படி பலதரப்பட்ட முறைகளிலே பழைய ஏற்பாட்டில் தேவன் அபிஷேகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வசனங்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இந்த அந்நிய பாஷை முதலாக வெளிப்படுகிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் பரத்திற்கு எடுக்கப்படுவதற்கு முன்பு அவர் உயிர் தெழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீசரோடு கூட நடந்து ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு போதித்த பின்பு அவர் எடுக்கப்படுவதற்கு முன்பாக கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே போய் எருசலேமில் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அந்த 10வது நாளில் பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சென்று பிதாவிடத்தில் பெற்று அதை தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகி தேவனிடத்தில் சேருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்தார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, அது அங்கே இருந்த ஏறக்குறைய 120 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருவர் மேலும் வந்திருந்தது. இட் இஸ் a general anointing, at the same time it is individual. அது மொத்தமாக வந்து இறங்கல, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, இந்த அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம். அங்கே 120 பேர் இருந்தால் 120 பேரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லாருக்கும் ஒரே பாஷை இல்லை. சமீபத்தில் நான் ஒரு ஊழியருடைய ஒரு வீடியோ நான் கேட்டேன். அதில் அவர் சொல்லுகிறார், அவர் இப்பொழுது பெந்தேகோஸ்தே சபைகளில் இல்லை, அவர் இப்பொழுது இயேசு நாமக்காரராக இருக்கிறார். பெந்தேகோஸ்தே சபையில் நாங்கள் இருக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு பொய். நாங்கள் எப்படி நடத்துவோம் அப்படின்னா, ஜனங்களை இயேசு ரத்தம் வேகமாக சொல்ல வைப்போம். அவங்க அப்படியே இயேசு ரத்தம் தத்தன்னு சொல்லி அப்படி தத்தன்னு வந்து அப்படியே பேசுவாங்க அப்படின்னா. அப்படி அல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படி கிடைக்கிறது அல்ல. அந்நிய பாஷை அப்படி கிடைக்கிறது அல்ல. எங்களெல்லாம் யாரும் நடத்தலை. நாங்கள் ஒரு அபிஷேக கூட்டத்தில் அபிஷேகம் பெறலை. நாங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீரென்று பயங்கரமான வல்லமை, ஒரு 50 மில்லியன் வால்ட் ஒரு ஒரு பவரில் தொட்டால் எவ்வளோ பயங்கரமான வல்லமை இருக்கும். அப்படிப்பட்ட தேவ வல்லமை என்மேல் இறங்கினது. முதல்ல ஒரு 15 நிமிடம் தீயில பச்சை இலைகளை தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்மேல் இறங்கினது. அதற்கு பிறகு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் 15 நிமிடங்கள் தேவனுடைய வல்லமை வந்து இறங்கினது. அந்த பரிசுத்தாவின் வல்லமை வந்து இறங்கும் பொழுது பிதாவாகி தேவன் 3 காரியங்கள் அவர் பேசுகிறதை நான் அற்புதமாய் கேட்டேன். இவைகள் இப்படி தத்தன்னு பேச வைக்கிறது இல்லை, அதெல்லாம் மாய்மாலமானவைகள். அப்படியெல்லாம் யாரும் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் யாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையோ அந்நிய பாஷையை பெறக்கூடாது. அப்படி பெறுவது மிகவும் தவறானது. இது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மில் வந்து இறங்குகிறார். அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளே பரிசுத்தாவினர் வந்து விடுகிறார். அந்த பரிசுத்தாவினவர் நமக்குள் இருந்து பொங்கி வழிகிறார். இது ஒரு பானையில் வந்து பால் வச்சுருக்கிறோம். அந்த பாலை நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது தீ ரொம்ப சூடாக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து வருகிறது. கடைசியில் அது கொதித்து அந்த பானை வழியாக வெளியே ஒழுகிறது. இந்த ஒழுகிற அனுபவத்தை தான் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தரும்போது அதோடு கூட நம்முடைய நாவு அவிழ்க்கப்பட்டு நம்முடைய நாவில் இதுவரையிலும் நாம் பேசியிராத ஒரு புதிய பாஷையை நாம் பேசுவோம். இதுவே மனிதர் ஒரு கூட்டமாக அபிஷேகம் பெற்ற முதல் அனுபவம். ஏறக்குறைய 120 பேர் இருந்தார்கள். அதில் இயேசு கிறிஸ்துவின் சகோதரரும் தாயாகிய மரியாளும் இருந்தனர் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கான வாக்கு தத்துவம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று அனைவரும் தேவனுடைய சபையில் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்படியாக இந்த அபிஷேகமும் இந்த வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே ஒரு எக்ஸ்டசிக்காக ஒரு சந்தோஷத்திற்காக பேசப்படுவது அல்ல. இவளை குறித்து நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது தேவன் தம்முடைய மிகச்சிறந்த பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் செய்கிறதில்லை. 99% பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கும் அந்நிய பாஷையினால் உண்டாகிற பலன்கள் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பேசுகிறார்கள் அல்லது ஆவியில் ஜெபிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதே போல அபிஷேகத்தோடு பெற்றுக்கொள்ளுகிற வரமாகிய அந்நிய பாஷையை குறித்து எங்கே முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பது நல்லது. நான் வேதத்தை போதிக்கும் பொழுது எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஒரு உபதேசமாக இருந்தாலும் பைபிளில் முதலாவதாக அது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து முதலாவதாக அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கிருந்து தொடங்குவேன். ஏன்னா அது அதோடைய கேட்.
அந்த டாபிக் இப்போ கிரேஸ் என்று எடுத்துக்கொள்வோமே, கிரேஸ் என்பது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரையிலும் அந்த டாப்பிக்குடைய அத்தனை வசனங்களையும் எடுத்து அவைகளை பேப்பரில் எழுதி, ஒரு காலத்தில் பேப்பரில் எழுதி, சில நேரங்களில் 40 A4 சீட்டு ஃப்ரண்டும் பேக்கும் எழுதி மார்க் பண்ணி முறைப்படி கற்று, இதுதான் கிரேஸு, இது கிரேஸ் இல்லை, இதுதான் இது என்று தீர்மானமாக கற்றுத்தான் ஜனங்களுக்கு போதிப்பதே ஒழிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசனங்கள் எடுத்து போதிக்கிறது இல்லை. நான் புதிய ஏற்பாட்டில் அனுபவிக்கிற எல்லாமே பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது தான். இதனுடைய ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதுதான் ஃபவுண்டேஷன். இந்த அந்நிய பாஷை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 7 - 11 வரை வாசிக்கும் பொழுது அங்கே இந்த அந்நிய பாஷை குறித்து மிக தெளிவான வசனம் இருக்கிறது. இதே வசனத்தை 1 கொரிந்தியர் 14 பவுல் உபயோகிக்கிறார். ஏசாயா 28 7 - 10 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் என்று சொல்கிறார். இது ஒரு டைம் ஆஃப் அப்போஸ்டசி. கம்ப்ளீட்டாக இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அந்த காலத்தில் தேவனை விட்டு ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் இடறி தேவ வசனத்தை நக்கல் பண்ணுகிற, கொச்சைப்படுத்துகிற, பரிகாசம் பண்ணுகிற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் தேவன் இதை சொல்லுகிறார். அடுத்ததாக போஜன பீடங்களெல்லாம் பாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள் என்று இந்த தேவனுடைய பிரமாணங்களை கொச்சைப்படுத்துகிறாங்க. என்ன இது? அங்கே கொஞ்சம் பிரமாணம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, எல்லாம் ஒரே இடத்துல சிஸ்டமேட்டிக்காக இல்லை, மாறி மாறி இருக்குது என்று சொல்லி இவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் பிரமாணங்களையும் கொச்சைப்படுத்தி தங்கள் மனம் போல தீர்க்கதரிசனம் சொல்லி மனம் போல நியாயம் தீர்த்து தேவனுடைய வழிகளை விட்டு போன காலங்கள். அப்போ இது தேவன் இந்த எபிரேய பாஷையில் எப்படி சொல்கிறார்னு சொன்னால், இவர்கள் தேவனை நக்கல் பண்ணுகிறது போல தேவனை இவர்களை பரியாசம் பண்ணும்படி கிசலசா சவுலசா, கவுலக்கவ் கவுலக்கவ், ஷேர்சம் ஷேர்சம் என்று சொல்லுகிறார். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா என்று சொல்லி தேவனும் எபிரேய பாஷையில் இந்த ஜனங்களை பரிகாசம் பண்ணுகிற, மோக்கரி பண்ணுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அடுத்து நான் 11 வாசிக்கும் பொழுது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய பாஷை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், எல்லாரும் நினைக்கிறது அந்நிய பாஷை பேசுகிறவன் 1 கொரிந்தியர் 14:2 படி தேவனோடு பேசுகிறான், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த அந்நிய பாஷை நாம் தேவனிடத்தில் பேசுவதற்கு அல்ல, தேவன் நம்மிடத்தில் பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட பாஷை. இதை முதலில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஸோ தேவன் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். அப்படி பேசுகிறதுக்கு எதுக்கு அந்நிய பாஷை வேணும் அப்படி கேட்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களோடு பேசினார், அதிகமாக தூதர்களை கொண்டு பேசினார், நேரடியாக ஜனங்களோடு பேசினார். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் பேசினார், அதே நிமிஷத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கை தேவனை கண்டுகொண்ட வாழ்க்கையும் விசேஷமான வாழ்க்கையுமாக இருந்தது. தேவன் அவர்களோடு பேசினார். இப்பொழுது நாம் எதற்காக அந்நிய பாஷை பெற்றிருக்கிறோம்? தேவன் பேசுவதை கேட்பதற்கு நம்முடைய ஃப்ரீக்குவன்சியை சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த அந்நிய பாஷை. முதலாவதாக இந்த அந்நிய பாஷையை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் நாம தேவனிடத்தில் பேசுகிறதைத்தான்
நினைத்து கொண்டு இருந்தோமே ஆனால் அது நடக்காது. அதனுடைய முதலாவது அப்ளிகேஷன், நாம் ஒவ்வொருவரோடும் தேவன் பேச விரும்புகிறார். தேவன் ஏன் பேச விரும்புகிறார்? தேவன் நம்மோடு பேசாவிட்டால் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் ஒரு சரியான வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை ஒருவர் வாழ முடியாது. இந்த 2000 வருடங்களாக நடந்த ஒரு பெரிய குழப்பமான விஷயம் என்னென்று சொன்னால், ஏறக்குறைய பெந்தெகோஸ்தே சபைகளை தவிர எல்லா சபைகளிலும் ஒரு போதனை இருக்கிறது. அது என்ன போதனை? தேவன் மனுஷனோடு இக்காலத்தில் பேசுகிறதில்லை. அப்போஸ்தலர் காலத்தோடு அது முடிந்து போனது. தேவன் இப்பொழுது யாரோடும் பேசுகிறதில்லை. ஏனென்றால் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பைபிள் மூலமாகத்தான் பேசுவார், வசனத்தின் மூலமாகத்தான் பேசுவார் என்கிற ஒரு தவறான போதனையை எல்லா சபைகளும் வைத்திருக்கிறார்கள். பெந்தெகோஸ்தே சபைகள் மற்றும் அது இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த பெந்தெகோஸ்தே ஜனங்கள் விசேஷமான ஜனங்கள், சந்தேகமே இல்லை. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மூழ்கி ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை என்று கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் வரவு வரையிலும் உபதேசங்களை, சத்தியங்களை அற்புதமாய் பேசுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் இந்த பெந்தெகோஸ்தே ஜனங்கள். ஆகினால் பெந்தெகோஸ்தே சபைகளிலே தேவன் பேச மாட்டார், வசனத்தின் மூலமாகத்தான் பேசுவார் என்கிற அந்த கோட்பாடு இல்லை என்னுடைய அறிவில். பாருங்கள், நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் மூலமாக நாம் பிதாவோடு தொடர்பு கொள்ளுகிறோம். சிலர் இயேசுடத்தில் வந்து அங்கே நிற்பாங்க. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவ பிதாவுக்கும் நமக்கு மத்தியஸ்தனாக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு ஒப்புரவாகுங்கள் என்கிற ஒப்புரவாகுதலின் சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்போ நம்மை அழைத்தவர் பிதாவாகிய தேவன். அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தமக்காக அழைக்கிறார். அப்படியானால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதன் மூலம் பிதாவோடு சேருகிறார். பிதாவுடைய சப்தத்தை அவன் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய ஆவியானது ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி மறுரூபமாகிறது அல்லது உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறபடியினால் நம்முடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ரெண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறபடியால் நம்முடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படத்தான் செய்கிறது. இப்பொழுது இந்த தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதை சிந்திக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. ஆனால் மெய்யாகவே தேவன் மனுஷனோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். நமக்கு ஒரு ஆவி ஆத்ம சரீரம் இருக்கிறது. இந்த ஆவி ஆத்ம சரீரத்தில் ஸ்பிரிட், சோல், பாடி, ஸ்பிரிட், சோல், பாடி. இந்த ஸ்பிரிட் வந்து நம்முடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா ஆவி பெற்றுக்கொள்வதோடு தொடர்பு கொண்டு உலகத்தோடு தொடர்பு கொள்கிறது. இப்படியாக ஆவியும் ஆத்மாவும் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய ஆவியில் பேச விரும்புகிறார். அப்படி பேசும் பொழுது நம்முடைய ஆவியானது அது சரியான ஃப்ரீக்குவன்சியில் டியூன் பண்ணி தேவன் அந்த சப்தத்தை கேட்கத்தக்கதாக வைத்திருந்தால் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் வாழ்நாள் முழுவதிலும் தேவன் பேசுகிற தேவனுடைய சப்தத்தை கேட்க முடியும். தேவன் பேச விரும்புகிறாரா? ஆம். தேவன் ஆதாமிடத்தில் பேசினார், ஏவாளிடத்தில் பேசினார், ரொம்ப காலம் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அநேகரோடு பேசியிருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவது அவருடைய விருப்பம். பழைய உடன்படிக்கையில் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு சிலாக்கியம் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அதற்குள் பிரவேசிக்க முடியும். புதிய உடன்படிக்கைக்கு வரும்பொழுது தேவன் ஒரு புதிய வழி உருவாக்குகிறார். அந்த திரைச்சீலையானது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் போன பொழுது திரைச்சீலை ரெண்டாக பிரிக்கப்பட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் எல்லாரும் செல்லுகிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையினால் கிருபாசனத்தண்டை தைரியமாய் வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார், நமக்கு அழைப்பு விட்டிருக்கிறார். இப்போ தேவன் பேசுகிறார், எல்லாரிடமும் பேச விரும்புகிறார். நான் பம்பாய் பட்டணத்தில் வச்சு ரட்சிக்கப்பட்டேன்.
அங்கே ஒரு மலையாளம் சபையில் நான் விசுவாசியாக இருந்தேன். என்னுடைய பாஸ்டர் ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்வார், கர்த்தாவை என்னோடு சம்சாரிச்சோம், தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்வார். ஒரு நாள் கூட்டம் முடிந்தவுடனே நான் அவரிடத்தில் போய் கேட்டேன், பாஸ்டர் தேவன் பேசுவாரா? தேவன் பேசுவார், தேவன் தம்முடைய பிள்ளையிடத்தில் பேசுவார், என்னிடத்தில் பேசுவாரான்னு கேட்டேன். உன்னிடத்திலும் பேசுவார். அன்றிலிருந்து தேவனுடைய சப்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சி எனக்கு உண்டாயிற்று. இந்த தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசினார், ஏனோக்கோடு பேசினார். காரணம், ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. இதோ தேவன் தம்முடைய 1000-10,000 பரிசுத்தவான்களோடு கூட பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று ஏனோக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் தேவனோடு பேசாமல் இருந்திருக்க மாட்டார். தேவனும் அவரும் பேசி நடந்திருக்கிறார்கள். அதே போல நோவாவை பாருங்கள், நோவாவிடத்தில் தேவன் பேசுகிறார். ஒரு முறை சில முறை பேசினதான் பைபிள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தான் தேவன் நோவாவோடு பேசினார் என்று எண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் ரொம்ப காலமாக நோவாவோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகினால தான் மிக அருமையாக எளிமையாக தேவன் வரக்கூடிய ஜலப்பிரளயத்தை குறித்து நோவாவோடு பேசுகிறார். பாருங்க, அந்த ஜலப்பிரளயம், அந்த நோவாவுடைய பேழையை குறித்து படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விவசாயி நோவா, அந்த நோவாவோட தேவன் A to Z கிளியராக பேசுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லாதீங்க. தேவன் மணிக்கூர் கணக்கில் பேசுகிறவர், தெளிவாய் பேசுகிறவர், ஒரு மேட்ரு முழுசாக பேசுகிறவர். அப்படி அந்த நடக்க போகிற ஜலப்பிரளயம் அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த பேழையை கட்ட வேண்டும், எல்லா டீட்டெயிலும் தேவன் அருமையாய் நோவாவுக்கு சொன்னார். அதே போல இந்த காலத்திலும் நம்மிடத்தில் தேவனால் பேச முடியும். அவர் பேசுகிறார், எல்லா டீட்டெயிலும் நம்மோடு பேச முடியும். அடுத்து பாருங்கள், ஆபிரகாமோடு தேவன் பேசினார். ஆபிரகாம் அழைத்தார், ஆபிரகாமின் மரணம் வரையிலும் தேவன் பேசினார். ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், மோசையோடு ஒவ்வொரு டீட்டெயிலாக பேசினார். 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போகிற காலங்கள் எல்லாம் தேவன் கான்ஸ்டண்டாக மோசையோடு பேசிக்கொண்டே இருந்தார். நான் ஒரு ஊழியரை சந்தித்தேன். அவரிடத்தில் கேட்டேன், தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. அவர் சொன்னார், ஆமாம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது தேவன் பேசியிருக்கிறான்னு சொன்னார். ஆக்சுவலி அது சரியில்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசின தேவன் இந்த 40 வருஷம் பேசியிருந்தால் அவருடைய வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கையாக இருக்கும். தேவன் மோசையோடு அவருடைய வாழ்நாள் முழுவதும் பேசினார், மரணம் வரையிலும் பேசினார். ஆபிரகாமோடு மரணம் வரையிலும் பேசினார். அதே போல அந்நிய பாஷையின் மூலமாக தேவன் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் மரணம் வரையிலும் பேச விரும்புகிறார். மோசே பாருங்க, மோசே மலைக்கு வர சொன்னார், அங்கே 10 கற்பனைகளை கொடுத்தாரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை A to Z டீட்டெயில் ஆண்டவர் பேசி அந்த மலையில் இதை காண்பித்து, நான் உனக்கு காண்பித்ததும் உனக்கு சொன்ன பிரகாரமாக அதை அப்படியே செய்வதில் கவனமாயிரு, தப்பு செய்திராத என்று சொல்லி கடைசி வரையிலும் எல்லாவற்றையும் தேவன் மோசைக்கு சொல்லிக் கொடுத்தே தான் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார். தேவன் பேசுகிற தேவன் பேசுகிறதை மோசை மட்டும் கேட்கவில்லை, யோசுவாவும் 12 கோத்திர பிதாக்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் கேட்டார்கள். அப்படி தேவன் பேசுகிறவர், நம்முடைய தேவன் பேசுகிறவர். அப்படி அவர் மோசையோடு பேசினார். பாருங்க, சாமுவேல் ஒரு சின்ன குழந்தை, யாராவது ஒரு விவரம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு பெரிய காரியத்தை பேச மாட்டாங்க. ஆனால் தேவன் பாருங்க, சாமுவேலுங்கிற அந்த சின்ன குழந்தையை தேடி வந்து சாமுவேல் இடத்துல வந்து சாமுவேலே சாமுவேல்னு கூப்பிடுகிறார். சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார். ஏலியிடத்தில் சொல்ல விரும்பாததை சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அநேக நேரங்களிலே பெரிய ஊழியக்காரங்களிடத்தில் தேவன் சொல்ல விரும்பாததை சாதாரண உங்களிடத்தில் சொல்லுவார். உண்மை. இப்படி சாமுவேல் தேவன் பேசி பேசி தேவனுடைய தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார். அதுக்கு பிறகு பாருங்கள், தாவீது ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. தாவீது இடத்தில் தேவன் பேசினார், ஊரிம் துமி மூலமாக பேசினார், ஏபோத் மூலமாக பேசினார். இப்படி ஏறக்குறைய தாவீது வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் பேசி வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு சாலமோனோடு சொப்பனத்தில் பேசுகிறார்.
டைரக்டாக சாலமோனோடு பேசுகிற மாதிரி இல்லை, சொப்பனத்தில் பேசுகிறார். இந்த காலங்களுக்கு பிறகு தேவன் அநேகருக்கு பேசினார், தூதர்களோடு வந்து பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். அதுக்கு பிறகு தீர்க்க தரிசன ஊழியமானது ரொம்ப வேகமாய் வளர்ந்து வருகிறது. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரையிலும் இதுதான் இப்படியே தொடர்ந்து வருகிறது. அதற்கு பிறகு தேவன் தனிப்பட்ட முறையில் நபர்களோடு பேசியிருப்பார். ஆனால் அதை குறித்து அதிகமான காரியங்கள் பைபிளில் இல்லை. இதற்கு பிறகு இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், பிதாவை அறிந்தவர், பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். இயேசு இந்த உலகத்தில் வந்து யோவான் 5:30 இப்படி சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. யோவான் 10:27 சொல்லுகிறார், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நான் எல்லாவற்றையும் போதிக்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொன்னார். யோவான் 8:28 சொல்லுகிறார், ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமும் தேவன் பேசி காண்பித்து தேவனுடைய சப்தத்தை கேட்டே அவர் அவ்வளோ பேசியிருக்கிறார். பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பேசினவைகள் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்ல. அவைகள் எல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் சொன்னவைகளை இயேசு அப்படியே ஜனங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். அதை அப்படியே கண்மை பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் பிதாவினுடைய வார்த்தைகள். இப்போ பிதாவும் இயேசுவோடு பேச விரும்பினது போல நம்மோடும் பேச விரும்புகிறார். காரணம், இயேசுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது போல நமக்கும் ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகினால் தேவன் யாவரோடும் பேச விரும்புகிறார். அடுத்து பாருங்கள், பவுலை பாருங்கள், பவுலோடு பேசினார். சாதாரண ஒரு மனுஷன் அனனியாவோடு பேசினார். பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு சாதாரண மனிதர்களோடெல்லாம் தேவன் பேசுகிறவர். ஏதோ சிலரோடு மட்டும் பேசுகிறவர் அல்ல, எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் பேசுகிறார். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சப்தத்தை கேட்கும், என் ஆடுகள் என் சப்தத்தை கேட்கும். திரும்ப சொல்லுகிறார், எல்லாரும் என் பிதாவினால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். தேவனுடைய சப்தத்தை கேட்காமல் நாம் சரியாக போதிக்கப்பட முடியாது. கடந்த 37 வருடங்கள் வேதத்தின் நுணுக்கமான காரியங்களை அறிந்து கொண்டது ஆண்டவர் என்னிடத்திலே பேசினவைகள், ஆண்டவர் வசனத்திலிருந்து சொல்லித் தந்தவைகள். இவைகளை எல்லாரும் கேட்பதற்கு யோக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனபடினால்தான் தேவன் அந்நிய பாஷை நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுலை பாருங்கள், இயேசுவோடு நடந்தார். அவர் தமஸ்குவில் வைத்து பிடிபடும் பொழுதும் தேவனுடைய சப்தத்தை கேட்கிறார். இயேசு நேரடியாக பேசுகிறார் பவுலோடு, பவுல் நேரடியாக இயேசுவிடத்தில் பேசுகிறார். அப்போ தேவன் பேசுகிறார், தேவனுடைய சப்தம் கேட்கப்படுகிறது, அதை எல்லாரும் கேட்க முடியும். இப்போ பாருங்க, அதுக்கு பிறகு பேதுருவை பாருங்க. பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போகும்படிக்கு தேவ ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பிலிப் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷகன் எத்தியோப்பிய அண்ணகனிடத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லும்படி அப்போஸ்தலர் 8:26 தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவன் பேசினார், புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவன் பேசுகிறார். பைபிள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனபடியால் தேவன் ஊமையாகல, தேவன் எல்லா இடத்திலும் பேசுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தியாலஜி, அதாவது புதிய ஏற்பாடு என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகத்தான் தேவன் அதை உருவாக்கி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா உபதேசங்களும் எல்லாமே பவுலுக்கு இயேசு கிறிஸ்து போதித்து அவைகளை பவுல் சபைக்கு போதித்திருக்கிறார். இந்த பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனிடத்தில் கேட்டதும் இல்லை, கற்றதும் இல்லை, இயேசுவே எனக்கு அதை போதித்தார், கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இப்போ பவுல் தான் விரும்பினதெல்லாம் செய்யலை. இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக கேட்டு பவுலுக்கு சொன்ன அந்த புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியமும் மகிமையான வாழ்க்கையும் ஊழியங்கள் வரங்கள் எல்லாவற்றை பற்றியும் இயேசு பவுலிடத்தில் பேசினார். பவுல் அதை கேட்டார், அதை எழுதினார், அதை சபைகளுக்கு அனுப்பினார். இப்படியே நம்முடைய சபையுடைய ஆதி காலங்கள் இப்படித்தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, மாடர்ன் மிஷனரிஸ், அநேக மிஷனரிகள் தேவன் பேச அவருடைய சப்தத்தை கேட்டு போனார்கள். ஸ்மித் விக்கில்சோர்த் என சாதாரண ஒரு பிளம்பர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று
23க்கு அதிகமான பிணங்களை எழுப்பி வல்லமையாய் ஊழியம் செய்த ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் அந்நிய பாஷை இரவு பகலும் பேசிக்கொண்டே இருப்பாராம். தூக்கத்தில் எழுப்பினா கூட அந்நிய பாஷையோடு எழும்புவார். எப்போ பார்த்தாலும் ஒரு உதட்டில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பார். ஆகினால் வல்லமை வரங்களை செய்தவர்கள், அந்நிய பாஷையை பயன்படுத்தினவர்கள். ரெய்னார்ட் போங்கே ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்படும் என்கிற சப்தத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு அவர் ஆப்பிரிக்க ராஜ்யங்கள் எல்லாம் பயங்கரமான எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். கென்னத் கேகன் இந்த மாடர்ன் வேர்ல்டில் தேவனால் ரொம்ப அருமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் கென்னத் கேகன். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் அளப்பெரிய புஸ்தகங்கள். அவருடைய புஸ்தகங்கள் அனைத்தும் நாம் மொத்தமாக வாங்கி வச்சிருக்கிறோம். அவருடைய எல்லா புக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் விசேஷகரமானவைகள். தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் ஹட்சன் டெய்லர், இப்படி அநேகர், ஜான் ஜி லேக், ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ரிவைவலை உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு ஜான் ஜி லேக், கேத்தரின் குல்மன் என்று சொல்லி அந்த பெரிய ஊழியக்காரர்கள் முதல் எல்லாருமே தேவ சப்தத்தை கேட்டுத்தான் இந்த தேவ ஊழியத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்போ தேவ சித்தத்தை கேட்ட சாதாரண மக்கள், ordinary people, when they hear the voice of God, they become extraordinary people. இதைத்தான் தேவன் அந்நிய பாஷை மூலமாக செய்ய விரும்புகிறார். ஆகினால் பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதிலிருந்து, என்னுடைய வேலை முடிந்து நான் ஒரு என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் குவாலிட்டி கண்ட்ரோலில் சீஃப் குவாலிட்டி கண்ட்ரோலாக இருந்தேன். என் வேலை முடிந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் பம்பாயில் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது. அந்த ஒரு கடற்கரை தான் ஆட்களே வரமாட்டாங்க, மணல் நிறைய இருக்கும். அந்த கடற்கரையில் போய் உட்கார்ந்து, கடலை நோக்கி உட்கார்ந்து ஆவியில் ஜெபிக்க தொடங்கினா இரவு நடுகிற வரையிலும் அந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிற பழக்கம். எல்லா நாட்களிலும் மழை இல்லையா, அங்கே மழையா, நாங்கள் எல்லாம் நிறைய வாலிபர்கள் சேர்ந்து எங்கள் சபையில் எல்லாரும் சேர்ந்திருந்து இரவெல்லாம் விடிய 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 அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஆவிக்குரிய வரங்களை பயிற்சிக்கிறவர்களாகவே என்னுடைய வாழ்க்கை தொடங்கி வந்தது. இப்படி நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கின காலத்தில் ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னால அவர் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நான் அவனை சந்திக்க நேர்ந்தது. அந்த குடும்பத்திற்காக நான் ஜெபித்தேன். அந்த பையன் சுகமடைந்தான். அந்த பையன் சுகமடைந்த உடனே அவங்க ஒரு பெரிய வீடு, ஒரு செட்டிநாடு டைப் பெரிய வீட்டை எனக்கு ஊழியத்துக்காக கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் என்னுடைய ஊழியம் தொடங்கினேன். அது ஒரு பெரிய செட்டிநாடு டைப் வீடு. அதனுடைய நடுப்பகுதிகளெல்லாம் நாங்கள் இருந்து ஆராதிப்பதற்கு பயன்படுத்தினோம். சைடில் ஒரு நீள ஹால் இருக்குது. அந்த ஹால் ரொம்ப வீதி இல்லை, கொஞ்சம் வீதி தான், நீளமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஜன்னல் கிடையாது, எந்த ஜன்னல் கிடையாது. ஒரு கதவு உண்டு, ஒரு சின்ன கதவு, அது வழியாக குனிந்து மெதுவாக உள்ளே போகணும். இப்படிப்பட்ட ஒரு கதவு. இந்த ரூமுக்குள்ளே தான் நான் இரவெல்லாம் பகலெல்லாம் ஆவியில் ஜெபித்து விதவிதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். தேவன் ஏன் ஒவ்வொரு மனுஷனோடும் பேச பேசுகிறார் என்பதற்கு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி நான் அங்கே வாழும் பொழுது அந்த கட்டிடத்தில் ஃபேனே கிடையாது. நான் இருக்கிற ரூமில் ஃபேனே கிடையாது. மழை சமயத்தில் அந்த தண்ணி அப்படியே ஒலிந்து வரும், தரை ஈரமாக இருக்கும், ஃபேன் கிடையாது. ஆனால் நான் அந்த தரையில் ஒரு பாய் விரித்து அதில் தான் படுத்திருப்பேன். அப்புறமா நான் ஒயிட் வேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை அயன் பண்ணுறதுக்கு எனக்கு அயன் பாக்ஸ் கிடையாது. சர்ச்சில் மைக்ரோஃபோன் கிடையாது, ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாது, துவக்கப்பட்ட காலம். ஆனால் நான் உத்தமமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள், எல்லா நாட்களிலும் 10 மணிக்கு 12 மணிக்கு தேவ சமூகத்திலே இருந்து அந்நிய பாஷையிலே ஜெபித்து பலவித அனுபவங்களை பெறும் பொழுது ஒரு நாள் தேவன் என்னிடத்தில் பேசினார். அவர் என்ன பேசினார்? உனக்கு என்னென்ன தேவையோ அதை நீ சத்தமாய் கூப்பிடு என்று சொன்னார். இப்போ நான் கேட்டேன், அப்படி பைபிளில் எங்கே இருக்குது? பைபிளில் இருந்து ஏதாவது ஒரு ஆதாரம் எனக்கு சொல்லுங்களேன். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் ரோமரிலிருந்து ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். ரோமரில் அந்த வசனம் இருக்கிறது.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று ரோமர் 4:17 எழுதப்பட்டிருப்பதை ஆண்டவர் காண்பித்தார். நான் அதை வாசித்த உடனே ஆவியில் உற்சாகம் அடைந்துட்டேன். டக்குன்னு எழும்பி முழங்கால் போட்டு அப்படியே முழங்கால் நின்றேன். ஆண்டவர் சொன்னார், ஆடிபிள் அருமையாக சொன்னார், உனக்கு என்னென்ன இப்போ தேவையோ எல்லாத்தையும் கேளுன்னு சொன்னார். இப்போ முதல்ல எனக்கு தேவை ஒரு கட்டில். ஏன்னா அது தர ரொம்ப குளிராக இருக்குது, பாயில் நல்லா படுத்து தூங்க முடியல. ஒரு கட்டில் வேணும், மடக்குகிற ஒரு ஸ்டீல் கட்டில் வேணும். நான் உடனே கையை சுற்றி இயேசுவின் நாமத்தில் ஒரு மடக்குகிற ஸ்டீல் கட்டில் வருவதாக வருவதாக இயேசுவின் நாமத்தில் வருவதாக பயங்கரமாக காட்டுக்குச்சல் போட்டு சத்தமிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு துணி அயன் பண்ணுவதற்கு அயன் பாக்ஸ் வருவதாக இயேசுவின் நாமத்தில் வருவதாக அப்படின்னு சொல்லி காட்டுக்கூச்சல் போட்டு அதை கூப்பிடுறேன். அப்புறம் பாருங்க, ஸ்பீக்கர் சிஸ்டம் எதுவும் இல்லை சர்ச்சில், தொண்டை தண்ணியை கத்தணும். இப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வருவதாக, மைக்கிள் வருவதாக, குழல் ஸ்பீக்கர் வருவதாக, ஹாலில் வைக்கிற பாக்ஸ் வருவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வருவதாக வருவதாக சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டேன். கம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், கம் டு மீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டேன். அன்றே என்னோட ஜெபம் முடிந்தது. அடுத்த நாள் காலையில் 5 மணி ஆராதனைக்கு சபை விசுவாசிகள் வரும்போது ஒரு வாலிபன் வந்தார். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர், நீங்கள் இந்த குளிரில் தணுப்பில் இந்த தண்ணி ஒலிஞ்சு வருது, இதில் பாயில் படுத்துருக்குறீங்க, இது நல்லா இல்லை, நீங்கள் வாங்க நாம் சிட்டியில் போய் ஒரு நல்ல ஸ்டீல் கட்டில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னார். நான் மனசில் நினச்சேன், கடவுளை, ஆண்டவர் இவ்வளோ வேகமாக இது கிரியை செய்யும் நான் நினைக்கவே இல்லை. உடனே நாங்கள் என்ன பண்ணினோம், ஒரு 9-8 மணி ஆகும்போது 2 பேரும் சிட்டியில் போய் ஒரு அழகான மடக்கிற ஸ்டீல் கட்டில் வாங்கினார். வாங்கி தந்துட்டு, பாஸ்டர் ரூமில் ஃபேன் இல்லையே, ஒரு ஃபேன் வாங்கணும்னு சொல்லி, அந்த காலத்தில் உஷா ஃபேன் ரொம்ப ஃபேமஸ், அங்கே ஒரு உஷா கம்பெனி இருந்து அங்கே போய் ஒரு டேபிள் ஃபேன், ஒரு உஷா ஃபேன் வாங்கணும், நல்ல குவாலிட்டியான உஷா ஃபேன். இந்த 2 வாங்கி வீட்டில் கொண்டு வந்து அழகாக அந்த ஸ்டீல் கட்டில் போட்டு அதில் அருமையாக படுத்து இருப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இந்த ஃபேனை மாட்டினோம், அருமையான காற்று, அருமையான ஒரு ஸ்டீல் கட்டில். அடுத்த நாள் காலையில் 5 மணி கூட்டத்திற்கு வந்த ஒரு சகோதரி, கொஞ்சம் வசதி உள்ள சகோதரி, அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர், நீங்கள் வந்து நம்ம கூட்டம் நடத்துகிறோம், இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க, நாம் ஒரு ஆம்பிளிஃபையரும் 2 ஹானும் உள்ளே வைக்கிறது 2 பாக்ஸும் 2 மைக்கு வாங்கிறதுக்கு நான் காசு தர்றேன், நீங்கள் போய் வாங்கிக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது ஏறக்குறைய இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏற்கனவே பணத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த பணத்தை எங்களுடைய கையில் கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் அந்த பகல் காலத்தில் அதே சகோதரன் நானும் மறுபடியும் சிட்டிக்கு அடுத்த நாள் மறுபடியும் சிட்டியில் போய் ஆம்பிளிஃபையர் வாங்கணும். அகுஜா ஆம்பிளிஃபையர், அகுஜாவில் 2 பெரிய ஹார்னு, உள்ளே வைக்கக்கூடிய ஸ்பீக்கர், 2 மைக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். இதை தேவனிடத்தில் சொல்லலைன்னா, இந்த வசனத்தின் மூலமாக அவர் பேசலைன்னா அநேக நேரங்கள் இந்த காரியம் நடக்காது. இப்படித்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற ஜனங்களோடு தேவன் பேசி அவர்களை அற்புதங்களும் அடையாளங்களும் காணும்படி செய்கிறார். இந்த உலகத்தில் பாருங்க, இந்த கிறிஸ்தவர்களில் பெந்தைக்கோஸ்தே ஜனங்களை தவிர அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்களை தவிர நீங்கள் எந்த ஒரு சபையிடத்தில் கேளுங்க, ஒரு கேத்தலிக் ஃபாதர்கிட்ட கேளுங்க, ஃபாதர் தேவன் உங்களிடத்தில் எப்போ பேசினான்னு கேளுங்க, அவர் மேலே கீழே முழிப்பார். ஒரு கேத்தலிக் விசுவாசிகிட்ட கேளுங்க, தேவன் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரான்னு கேளுங்க. ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்கிட்ட கேளுங்க, தேவன் பேசினாரா என்று. ஒரு சல்வேஷன் ஆர்மி கிறிஸ்தவன்கிட்ட கேளுங்க, தேவன் பேசினாரா என்று. பரிசுத்தவான் அபிஷேகம் பெறாத எந்த ஒரு சபையிடத்தில் கேளுங்க, தேவன் பேசினாரா என்று. அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பரிகாச உதடுகளினாலும்
அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மிடத்தில் பேசுவதற்காக இந்த அருமையான வரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை பெற்று தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட ஆண்டவர் பேசாத ஒரு விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அவர்களும் அதை சரியாக பயன்படுத்தினால் மெய்யாகவே தேவனுடைய சப்தத்தை அழகாய் கேட்டு வாழ்க்கையில் முன்னே போக முடியும். நான் திருமணம் பண்ணின டைமில் வரட்சணை வாங்காத ஒரு திருமணம். ஸோ கொடுக்கல் வாங்கல எதுவும் இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் என்னுடைய மாமியார் ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிலை மட்டும் கொண்டு வந்தாங்க, மெத்த கொண்டு வரல. ஸோ அந்த கட்டிலில் நான் என்னுடைய மனைவி ஒரு பாய் விரித்து ஒரு பெட்ஷீட் விரித்து அதில் படுத்திருப்போம். ஊழியங்களுக்கு போயிட்டு வருவேன். கொஞ்சம் காலம் கழிந்தது. ஒரு நாள் நான் ஊழித்து போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த உலகத்தில் குடிகாரன், கொலைகாரன், கொள்ளக்காரன், விபச்சாரக்காரன் எல்லாரும் நல்ல மத்தியில் படுத்து நல்லா தூங்குறான். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், உடம்புல சதையில் எலும்பு தோலமாக இருக்கிறேன். நான் இந்த மரக்கட்டையில் எப்படி படுத்திருக்கிறது? இது உமக்கே நியாயமாக இருக்கிறதா? எனக்கு ஒரு நல்ல மத்திய தாரும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு சில வாரங்கள் கழிந்து என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு டெம்போவில் நிறைய மச்சங்கள் கொண்டு இறக்கியிருக்காங்க. இப்போ நான் என்னுடைய ரூம்குள்ளே நிற்கிறேன். அவங்க இறக்கி எங்கள் வீட்டு முன்னாடி இறக்கிட்டு என் வீடு திறந்துருந்ததுனால கொஞ்சம் மெத்தை வாங்கி அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சிட் அவுட்டில் அதை போடுறாங்க. இப்போ நான் வெளியே போய் என்னான்னு கேட்டேன். அவன் சொன்னால், சார் மெத்தை விற்பனைக்கு இருக்கிறது 3500, 2500, 1500 பல ரேட்டில் இருக்குது. இது ஃபைபரு, இது பஞ்சு, இந்த விதவிதமான மெத்தை இருக்குது சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் இதை 50% தந்து நீங்கள் எடுத்தாச்சு அப்படின்னா பாக்கி மாதம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அடைத்தால் போதும், சின்ன அமௌண்ட்டு தான், பிரச்சனை இல்லை, ஒன்று எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்னுடைய பாக்கெட்டில் ஒரு 250 ரூபா தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன், சார் என்னிடத்தில் பணம் இல்லை, தயவுசெய்து கொண்டு போங்க, நான் வாங்குறது இல்லைன்னு சொல்லி நான் ரூமுக்குள்ளே வந்துட்டேன். என் ரூமுக்குள்ளே வந்த உடனே மிக தெளிவாக ஆண்டு சொல்கிறாரு, நீ போய் அந்த மெத்தையை வாங்க அப்படின்னார். ஒரு கமாண்டு, நீ போய் அந்த மெத்தையை வாங்க அப்படின்னார். நான் உடனே இல்லை, நான் வாங்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை, 50% கொடுக்கறது காசு இல்லை, 250 ரூபா தான் இருக்குது, எனக்கு இப்போ யாத்திரை இருக்குது, அதுக்கே எனக்கு பத்தாது, அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் திரும்ப சொன்னார், போய் அந்த மெத்தையை வாங்க அப்படின்னார். நான் திரும்ப சொன்னேன், இல்லை ஆண்டவரே, நான் கடன் பட ரெடி இல்லை, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் பட ரெடி இல்லை, நீ ஒரு ஃபுல் அமௌண்ட் தந்தால் நான் கொடுப்பேன், கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் திரும்ப சொன்னார், போய் நீ அந்த மெத்தையை வாங்கு அப்படின்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், வெளியே போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு ஊழியக்காரன், போய் சொல்ல மாட்டேன், என் கையில் 250 ரூபா இருக்குது, இந்த 250 ரூபாய்க்கு தர்றேன், இந்த கூடின மொத்தம் எனக்கு தாங்க, அடுத்த முறை நீங்கள் வரும்போது 50% நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சந்தோஷம், ஓகே சார் பிரச்சனை இல்லை, அடுத்த முறை வரும்போது நீங்கள் 50% தந்தால் போதும், அதுக்கு பிறகு நீங்கள் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் தந்தால் போதும் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு அந்த மெத்தையை எடுத்து என்னுடைய கட்டில் போட்டு அருமையாக தூங்கத்தோடு நல்ல அருமையான மெத்தை ரொம்ப காலம் இருந்தது. இந்த மெத்தையை தந்துட்டு போனாங்க. அடுத்த மாதம் அவங்க பாதி பணம் வாங்க வருவாங்கன்னு நினச்சேன். அவங்க போனவங்க தான். அதுக்கு பிறகு கடந்த 27 வருடமாக அவர் வரவே இல்லை. எங்கள் வீடு அங்கே அப்படியே தான் இருக்குது. அந்த வீட்டில் தான் நாங்கள் ரொம்ப காலம் வசித்தோம். அதற்கு பிறகு அவர்கள் அந்த மெத்தையை வாங்க வரவே இல்லை. ஸோ நான் கடன் வாங்கலை, திருப்பி தருவேன்னு சொன்னேன். அதை அவங்க தந்துட்டு போனாங்க, திரும்ப வாங்க வரவே இல்லை. இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்கிட்ட சொன்னதுனால தான் செய்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னா நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன், இது கொடுத்து வாங்கவும் மாட்டேன். இப்படி 1, 2 அல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய மனைவி சாட்சி, என் பிள்ளைகள் சாட்சி, என் சபை விசுவாசிகள் சாட்சி, என்னுடைய நண்பர்கள் அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கை நடக்கிற அற்புதங்கள் தெரியும். நாங்கள் ஒரு அற்புத குடும்பம், ஒரு அற்புத ஊழியம், ஒரு அற்புத வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த அந்நிய பாஷையை தேவன் அருமையாய் கொடுத்தார். அதற்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அந்நிய பாஷையை அதிகமாய் பேசினதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் உயிரோடு நிற்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த அந்நிய பாஷை பேசுவது மூலமாக நம்முடைய ஆவியை, ஸ்பிரிட்டை கரெக்டாக டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணுவது?
முதல்ல இந்த பரிசுத்தவான் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிற கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி கைத்தட்டுவாங்க, அல்லது கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுவாங்க, அல்லது அந்நிய பாஷை பேசி கைத்தட்டி கொஞ்ச நேரம் லவ அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுருவாங்க, அல்லது சர்ச்சில் ஆராதனையின் போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவாங்க. இவ்வளவுதான். இப்படி பேசினாலே தேவ சத்தம் கேட்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெளிவாக ஆபிரகாமோட, மோசையோட, அல்லது பவுலோட, இயேசுவோட, ஏனோக்கோட, நோவாவோட பேசினது மாதிரி தெளிவாய் ஜீவிதகாலம் முழுவதும் தேவனுடைய சப்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்றாவது, எல்லா நாளும் உங்கள் ஆவி நிரம்பத்தக்கதாய் சமயத்தை தேவனிடத்தில் செலவிட வேண்டும். ஆமாம், குறைந்தபட்சம் ஒரு 3 மணிக்கும் அந்நிய பாஷையில் பேசி ஆவி நிரம்பணும். அது ஏன் 3 மணிக்கூர் அப்படின்னா, அப்போ தான் நம்முடைய ஆவி ட்ரெயினப் ஆகும். ஒரு மனுஷனுடைய சரீரம் கோகனட் மாதிரி, தேங்காய், முழு தேங்காய். அதுக்கு ஒரு தொண்டு இருக்குது, நடுவில் ஒரு சிரட்டை இருக்குது, உள்ளாடி தேங்காய் இருக்குது, தண்ணி இருக்குது. நாம் தேங்காய் அப்படி எடுத்து சாப்பிட்றதில்லை, அது தொளிக்கிறோம், அந்த தொண்டை அகற்றுக்கிறோம். அகற்றின பிறகு ஒரு சிரட்டை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் ஷெல். அந்த சிரட்டை நம்ம உடைக்கிறோம். உடைத்த பிறகு உள்ள வெண்மையான அழகான தேங்காய் தண்ணீர் இருக்குது. இதே போல் நமக்கு ஒரு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இதில் ஒரு மணிக்கூறாகிலும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்முடைய மொபைல் ஃபோன் எல்லாம் துருத்திக்கு போட்டுக்கிட்டு ரூமெல்லாம் அடைச்சிட்டு அருமையாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து ஏக மனதோடும் ஏக சிந்தையோடும் தேவனே பார்த்து 1 மணி நேரம் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக நேரங்களில் 1 மணிக்கூர் 500 மணிக்கூர் மாதிரி இருக்கும். அப்படித்தான் துவக்கத்தில் இருக்கும். நான் 15 நிமிஷத்துக்குள்ளே 20 முறை என்னோட வாட்சை பார்த்துருப்பேன். அவ்வளோ முறை, அவ்வளவு டைம் போகிறதே தெரியாது. டைம் ரொம்ப ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பழகின பிறகு ஒரு மணிக்கும் நீங்கள் நல்லா ஆவியில் அந்நிய பாஷை பேசி ஃப்ளோ ஆனீங்க அப்படின்னா உங்கள் சரீரத்தில் இருந்து நீங்கள் ஆத்மாவுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த டைமில் பலவித தாட்ஸ் வரும், பல சிந்தனைகள் வரும், பலவிதமான எண்ணங்கள் வரும். இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி 1 மணிக்கூர் பண்ணும் பொழுது நாம் ஆத்மாவுக்குள்ளே போயிடுவோம். ஆத்மாவுக்குள்ளே போன பிறகு தான் ஆத்மா ஃபீலிங் சென்டர்ஸு, வில் பவர் எல்லாம் ஆத்மாவில் இருக்குது. இந்த ஆத்மாவில் ஒரு மணிக்கூர், இந்த 1 மணிக்கூர் மாம்சத்தை கடந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா தேங்காவுடைய தொண்டை அகற்றாச்சு அப்படின்னா அப்புறம் ஷெல்லு அது சீக்கிரமாக உடைச்சிடலாம். இவ்வளோ டைம் ஆகாது. 2 தட்டு தட்டுனா உடஞ்சிடும். அப்புறம் அந்த ஆத்மாவுக்குள்ளே போகும்போது நீங்கள் இன்னும் உந்து சக்தியோடு போவீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றிலிருந்து விடுதலை அடைந்து இன்னொன்றை தேடி போவது போல் இருக்கும். 2வது 1 மணி நேரம் நீங்கள் ஆவியில் அந்நிய பாஷை பேசி முன்னே போகும் பொழுது அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆவிக்குள்ளே போகிறீங்க, ஸ்பிரிட்டுக்குள்ளாக போகிறீங்க. இந்த ஆவிக்குள்ளே போன பிறகு தான் ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆவியினால் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய ஆவியோடு இணைந்து ஆவியாய் இருக்கிற பிதாவாகிய தேவனோடும் ஆவியாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கம்யூனிகேட் பண்ணுகிற, கிரியை செய்கிற ஒரு அற்புதமான இடம் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு. அது ஒரு ஆவிக்கிற உலகம். அந்த உலகத்துக்குள்ளே போன பிறகு நீங்கள் இன்னும் போயிட்டே இருக்கிறீங்க, இன்னும் முன்னே போயிட்டு இருக்கிறீங்க. 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் எப்படி போகிறீங்கன்னா தேவன் உங்களை சும்மா எழுப்பி போக விட மாட்டார். அருமையான அனுபவங்களை தருவார். அது சொல்லவே முடியாது. இந்த அனுபவங்களை ஒரு முறை அனுபவித்த பிறகுதான் எப்போ பார்த்தாலும் அந்த அனுபவங்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஆண்ட சமூகத்தில் போய் உட்கார்ந்துடுறது. பல மணி நேரங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் செய்யும் பொழுது சீக்கிரமாக நம்முடைய ஆவி டியூனப் ஆகிடும். இந்த ஆவி டியூனப் ஆன உடனேயே தேவன் உங்களிடத்தில் பேசுகிறத ரொம்ப அழகாக கேட்க முடியும், தெளிவாக கேட்க முடியும். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் எப்படி தெளிவாக கேட்குறீங்களோ இதே மாதிரி தெளிவாக 5 நிமிடம் 10 நிமிடம், அரை மணிக்கூர், 3/4 மணிக்கூர், 1 மணிக்கூர் இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருந்தும் பல ரகசியங்கள் உங்களிடத்தில் போதிப்பார். பிதாவாகிய தேவன் பேசுவதை கேட்பீர்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கேட்பீர்கள். இப்படி விதவிதமான
ரீதியில் தேவன் தம்முடைய சித்தத்தை முதலாவதாக உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் வாழ்க்கையுடைய சித்தத்தை, உங்கள் குடும்பத்தின் சித்தத்தை, உங்கள் சபை ஊழியம், உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கப் போகிற காரியங்கள், அநேக காரியங்களை தேவன் உங்களிடத்தில் சொல்லாவிட்டால் நீங்கள் குருடலை போல இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட குருடர்கள், வழி தெரியாமல் இருக்கிற குருடர்கள், ஆனால் வழிகாட்டுகிற ஜீவமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அமையும்படிக்கு இந்த அந்நிய பாஷையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நமக்கு ஊழியம் செய்வதற்காக எந்த ஒரு வரமும் முதலாவது சுய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக அடுத்துடைய பிரயோஜனத்திற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறும். அதே போல மற்றவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை அந்நிய பாஷை மூலமாக நாம் தேவ சப்தத்தை கேட்டு அதன் மூலம் செய்ய முடியும். அதுபோல் ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறீங்க, ஆண்டவர் பேச அழைக்கிறது விசேஷமானது. அன்றியும் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக வருகிறதில்லை. தேவ சப்தத்தை கேட்டு அழைக்கப்பட்டு வருகிற ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறார்கள். யாரோ சிலர் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால வருகிறாங்க, ஓகே, அவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் தேவ சப்தத்தை கேட்கிறவர்கள் எல்லா காலங்களிலும், கஷ்ட காலங்கள், உபத்திரத்தின் காலங்கள், எல்லா காலங்களிலும் அவங்க நிலைநிற்பதற்கு மட்டுமல்ல, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. பவுலை பாருங்கள், அவங்களோட ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சில இடங்களில் தேவன் தடை பண்ணினார், சில இடங்களில் போவாதேன்னு சொன்னார், சில இடங்களில் போகும்படி சொன்னார், சில சம்பவங்கள் நடக்கும் என்று எச்சரித்தார். இவைகளெல்லாம் தேவன் நேரடியாக பேசியும் தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இது எல்லா காலங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் நிரப்பப்படும் வரையிலும் அந்நிய பாஷை பேச வேண்டும். நிரப்பப்பட்டால் நீங்கள் பாருங்கள், நான் காலையிலிருந்து மத்தியானம் 1 மணி வரையிலும் அதற்காக செலவிடுகிறேன். சப்போஸ் அது இல்லைன்னா வெறுமையாக இருக்கும். அது ஃபுல்லாக நிரப்பப்பட வேண்டும். ஃபுல்லாக நிரப்பப்பட்டு விட்டால் நம்முடைய ஆவி வெறுமையாக இருக்காது, எம்டியாக இருக்காது. அந்த ஆவி எம்டியாக இல்லாததுனால என்ன உண்டாகும்? ஒருவன் நன்றாக நிரப்பப்பட்டால் சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும், ஆனந்த களிப்பு வரும், மன மகிழ்ச்சி வரும், இல்லைன்னா அழுகையாவது வரும். நிறைய பேர் ஆவியில் நிறைந்த பிறகு அழுவாங்க, கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கும். தேவனுடைய நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி அதையெல்லாம் நினைத்து ஆவியில் அவங்க அழுதுட்டுருப்பாங்க. ஆனால் அநேக பேர் சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூறுவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் எல்லாரும் 120 பேரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசின பொழுது குடித்து வெறித்தோர்களை போலானார்கள். பார்த்து சொன்னாங்க, இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரீக்கில் எழுதப்பட்டிருக்கு, தே ஆர் ஃபில்டு வித் குளுக்கோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃபுல் ஆஃப் நியூ வைன், புதிய ரசம் குடிச்சு, புதிய வைன் குடிச்சு மத்து பிடிச்சி இவனை இப்படி சத்தம் போடுறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு நல்ல டைம் எடுத்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் வெறுமை மாறி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அருமையாய் நீங்கள் தேவ சப்தத்தை கேட்க முடியும். இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, மினிஸ்டரிங் டு காட், கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். அதற்காகத்தான் நாங்கள் ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். இப்படி பல மணி நேரங்கள் இருந்துட்டு எழும்பும்போது ஆவியானவர் சொல்லுவார், வேணாப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. அநேகருக்கு ஒரு அனுபவம். என்னுடைய 2வது மகன் என்னுடைய சபையில் சாட்சினா, நான் தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது இன்னும் இருன்னு ஆவியானவர் என்னை நிர்பந்தப்படுத்த உணர்கிறேன் என்று சொன்னார். இது எனக்கு இருந்த அனுபவம். என்னுடைய 2வது மகன் கடந்த மாதத்தில் அதிகாலையில் ஜெபம் முடித்து விட்டு படுத்திருக்கும் பொழுது அவன் ஆவியில் நரகத்தும் பரலோகத்தும் எடுக்கப்பட்டான். அப்பொழுது அவன் சபையில் வந்து சாட்சியம் சொன்னான், நான் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட ஒன்று, நான் ஜெபத்தில் ஆண்டோட எதையுமே கேட்க மாட்டேன், ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவர் எனக்கு இந்த அளப்பரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறான்னு சொன்னான். அதுக்கு குறித்து ஒரு வீடியோ நீ போட வேணும்னு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு வைராக்கியமான, ஹெல்த்தியான, ஆரோக்கியமான
ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அந்நிய பாஷை மிகவும் பயன்படுகிறது. பாருங்கள், இந்த கொள்ளை ஒரு இரும்பு பட்டையை அடித்து அதை ஒரு கத்தியாக மாற்றும் பொழுது பாருங்கள், நல்லா தீ போடுவான். தீ போட்டு அந்த இரும்பு பழுத்து மஞ்சள் கலரில் மாறிடும். நல்ல மஞ்சள் கலரில் மாறின பிறகுதான் அந்த சுத்தியில் வச்சு அடிச்சாச்சுன்னா அது அப்படி பழம் போல அருமையாக அது அவன் விரும்புகிறதுக்கு தக்கதாக அதை பண்ண முடிகிறது. இதே போல் நம்முடைய ஆவி நல்ல பழுக்கணும், நல்ல ஆவி நிறைந்து அந்நிய பாஷை பேசி நல்ல தளதளதலா மஞ்சள் கலரில் ஆகிறது போல் ஆகும் பொழுது தேவ சப்தத்தை கேட்பதும் பரலோகத்துக்கு எடுக்கப்படுவதும் ஆவியில் எடுக்கப்படுவதும் ஞான திருஷ்டி அடைவதும் தீர்க்க தரிசனங்களை பெறுவதும் தரிசனங்களை சொப்பனங்களை பெறுவதும் ஒரு யதார்த்தமான சாதாரண ஒரு காரியமாக மாறிவிடும். ஆனபடினால் இதை கேட்கிற நீங்கள் கிடைக்கிற சமயத்தை அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு செலவிடுங்க. இன்னும் இதை குறித்தான நிறைய ரகசியங்களை அடுத்தடுத்த போதனைகளில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதெல்லாத்தையும் நீங்கள் படிங்க. மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக காணும். ஏன்னா என்னுடைய போதனைகளை நேரடியாக கேட்ட உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் அது பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். தேவன் உங்களை பயன்படுத்தட்டும், வல்லமையெல்லாம் நிரப்பட்டும். நீங்கள் வரக்கூடிய காலத்தில் உலகத்திற்கு சிறந்த ஊழியங்களை செய்வதற்கும் எழுப்புதலில் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கும் இப்பொழுதே தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வல்லமையும் அனல் மூற்றி எழுப்ப தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக.